இப்போ எல்லா ஏலக்காய் எஸ்டேட்ஸ்லேயும் வடமாநில தொழிலாளர்கள் வந்துட்டாங்க. மேற்கு வங்காள, அசாம் அங்கேயும் தொழிலாளர்கள். ஃபாரஸ்ட் உள்ள அங்கேயும் அவங்க தான் வந்து ஏன்னா கடுமையான உழைப்பு சுரண்டலுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் அவங்க இங்கே இருக்காங்க. 12 மணி நேரம் வேலை வாங்குறது, ஒரு கேள்வி இல்லாமல் வேலை வாங்குறது, அங்கேயே தங்க வச்சு கொத்தடிமைகள் மாதிரி தான் நிறைய இடத்துல அவங்கள நம்ம வேலை வாங்குறோம் தொடர்ச்சியாக. நம்ம இங்கேயுமே நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அவங்க நம்ம போட்டியாளர்களாக கூட நினைக்கிறாங்க சிலர்லாம். பாவம் அவங்களுக்கு வந்து அவங்க செலுத்துகிற உழைப்பு, அவங்களுக்கு இருக்க இடம் கிடையாது, ஒரு ஷெட்டு கிடையாது ப்ராப்பராக. இப்போது மாறிடுச்சு அங்கே. இப்போ தலைச்சுமைங்கிறது வந்து ரொம்ப அருகி போயிடுச்சு அங்கே. அந்த இதெல்லாம் அது நடந்து போகிறதுக்குமே ஆட்கள் பழைய ஆட்கள் தான் போகிறாங்க. 1, 2 பேர் தான் போவாங்க அந்த நடந்து போகிற பாதையில். மற்றபடி வண்டிங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாமே உங்களுக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே விளையிற ஏலக்காய்க்கு மட்டும் ஒரு பெரிய விலை இருக்குது, ஒரு பெரிய அதுக்கு மதிப்பும் இருக்குது. அது என்ன மாதிரியான சூழல்னு சொல்ல முடியுமா? இல்லை அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் மைசூர்லேயும் கொஞ்சம் அதிகம். மைசூர் பகுதி தான் அதுக்கு இதுன்னு சொல்லுவாங்க. அந்த குடகு இந்த மைசூர் பெல்ட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற காய்க்கு தான் அந்த விலை அதிகம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கேயும் இப்போ நிறைய மாறிடுச்சு. இந்த ஹைப்ரிடாக நிறைய நன்னாடின்னு என்னென்னமோ எல்லாம் வந்துடுச்சு. இப்போ உள்ள அதெல்லாம் நமக்கு தெரியல அது என்னென்ட்டு. ஆனால் அந்த சூழல் வந்து அது ஒரு நல்ல பணப்பயிர். ஆனால் என்னென்னா அதில் விளைவிக்கிற விவசாயிகளுக்கு சரி, அவங்களுக்கு பெரிய லாபம் வர்றது கிடையாது. அது ஒரு கேம்லிங் தான். நீங்கள் ஏன்னா டெய்லி தங்கம் விலை மாதிரி அந்த மும்பையில் ஒரு மார்க்கெட் வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க அந்த ஏலம் விடுறது எல்லாமே. இன்றைக்கி ரேட்டை அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பயங்கரமான ஸ்கேம் நடக்கும்.